இந்தியாவில் நிறைய பெட்ரோல் பங்க் ஸ்கேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்மளுக்கே ஸ்கேம் நடந்தால் எப்படி இருக்கும்? அதான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இவங்க என்னெல்லாம் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறது நம்ம கிட்ட காசு அடிக்கிறது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததுதான். ஸோ எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம் என்னெல்லாம் நடக்குது. இன்னைக்கு எனக்கு நடந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கு வேணால் நடக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ்க்காக தான். ப்ளஸ் எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் வரும் எப்படிலாம் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜோரோக்கு ஒரு டேங்க் ஃபில் பண்ணிடுவோமா? இந்த வருஷத்தோட கடைசி டேங்க் ஃபில். இதோட அடுத்த வருஷம் தான். டேங்க் ஃபில். இது இது கார்டு இருக்குல்ல. டேங்க் ஃபுல்ண்ணா. ஏன் உங்க கால என்ன வந்துச்சு? அதான் நானும் பார்க்குறேன் இவ்வளோ ஸ்லோ ஓடுது அப்படின்னு. டெபிட் இல்லை பெட்ரோல். அதான் நானும் பார்க்குறேன் எதுக்கு சேஞ்ச் கேட்குறாரு. இது கொஞ்சம் தூக்கி பார்த்து போடணும். போடுங்க. இது 12ண்ணா. ரிசர்வில் இப்போ இருந்துச்சு. ஸோ 8 அந்த மாதிரி இந்த மாதிரி லிட்டர் 9 வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போடுங்க. நெக் வரல இல்லை இப்போ ஓட்ட தான் போகிறேன் எப்படியோ. சரி ஓகே கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 860 போட்டுக்கோங்க. பரவாயில்லையே ஃபஸ்ட் டைம் ஜோரோ நிறைய பெட்ரோல் குடிச்சிருக்காரு. 860.46. ஹாப்பி நியூ இயர் ஜோரோ. இது 860ண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு 150 போட்டோம்னா அதுவும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஓ நீ அப்படி வரியா? மியூசிக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மாட்டிக்கிட்டாரு. பட் ஸ்டில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து நான் ஏமாந்தேனா இல்லாட்டி அவர் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரா? ஏன்னா மிஷினில் வந்து வச்சாதான் ரீடிங் காட்டும்னு சொல்கிறாரு. வாட் எவர் இட் இஸ், அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கிளம்புறோன்னா 1000 rupees போட்டு தான் நான் கிளம்பியிருப்பேன். ஸோ எனக்கு 150 rupees லாஸ் ஆகிருக்கும். நான் பார்க்கலன்னா அப்படியே போட்டிருப்பீங்களா? இப்போ நீங்கள் நம்பர் நீங்கள் போட மாட்டீங்களா இல்லை எப்படி? அப்படியா? ரைட்டு. கேமரா ஆஃப் பண்ணல. பட் ஸ்டில் இது ஸ்கேமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. 2021 கடைசி சம்பவம் இதுதான் போல். அப்படின்னா சரி நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா 1000 ரூபா. பட் ஸ்டில் அது யார் கணக்கு போடுறா? அவர் கணக்கு போடுறாங்களா இல்லாட்டி வந்து மிஷின் கணக்கு போடுதான்னு தெரில. தேவையில்லாத வேலை. சை ஒளிஞ்சு போங்க எப்படியாச்சும் 2021. ஐயோ வார்த்தை சொல்லக்கூடாதா? ஓகே ஜோரோ
ஜோரோவே கூல் ஆகிட்டாப்புல. எதுக்கு தானோ தேவையில்லாத வேலைங்க. சரி, பெட்ரோல் ஸ்கேம் காட் ஆன் கேமரா. இப்போலாம் ஏமாந்துட்டா ஃபர்ஸ்ட்லாம் வருத்தம் தானே இருக்கும், லைக் ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ நம்மளை ஏமாத்துறாங்களே. ஆனால் நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் இப்படி ஏமாறுறாங்களா பார்க்கவும் எனக்கு சிரிப்பு தான் இருக்குது. நம்மளே ஏமாற விடுவு. டேய் ஐயோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சரி டேய் என்ன இன்னும் ஏமாத்துறியாடா, அதுவும் கேமரா ஆன் பண்ணி தெரிஞ்சே என்கிட்ட வந்து கேட்டார் பார்த்தீங்களா. எதுவும் வந்து ரிசர்வ் கெப்பாசிட்டி எவ்வளோ? ஸோ 9 லிட்டர், நான் 12 லிட்டரு ஆக்சுவலாக டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ ரிசர்வ்லேருந்து தான் நான் யூஸ்வலாகவே போடுறேன்ல. ஸோ 8 லிட்டர் 9 லிட்டர் அதோட நம்ம வண்டி முக்கிடும். ஸோ மேபி அதை நினச்சி அப்படி போட்டிருப்பாருன்னு தெரில. ஆனால் அவர் கேமரா நோட் பண்ணார். பட் ஸ்டில் ஓகே, ஃபேஸ் வந்து நம்ம பிளர் பண்ணியே போட்டுடலாம். ஓகேவா, தேவையில்லாத வேலைங்க இதெல்லாம். டோட்டலி டிசப்பாயிண்டட். நம்ம சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக இன்னைக்கு கண்டென்ட் எடுக்கலான்னு போனால் இப்படி செஞ்சு விட்டாரு. 860.64. இதுவும் அன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டியூக் 390 ஒரு ட்ராக் போட்டிருப்பேன்ல, அந்த ஓகே இனிமேல் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூக் 390யோட வீடியோஸ் எல்லாமே அதுலேயும் என்னை ஏமாற்றிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அது கண்டுக்கல. ஆனால் செக் பண்ணி பார்த்தம்போது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்கணும். ஸோ பார்த்து உஷாராக இருங்க. த ஃபேக்டர்ஸ் இப்போ டிடிஎஃப் இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஜாக் வந்து ஊட்டி போகும்போது அந்த வீடியோ போட்டான். அது வந்து நிறைய பேர் கமெண்ட் வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த கொரோனா டைமு ப்ளஸ் முடிச்சுட்டு எல்லாம் கோவிட் முடிச்சுட்டு ட்ரிப் போகிற டைமு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் நியூஸ்லேயே வந்துச்சு. அதாவது டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தான். ஆனால் பெட்ரோல் வந்து அவங்க போட்டிருக்கிறது 12 லிட்டரு. ஸோ டெட் ஸ்டாக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12.5 13. ஓகேவா. ஸோ நான் இப்போ எப்போது பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது ரிசர்வ் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து டேங்க் வந்து 9 லிட்டர் வந்து பிடிச்சோடனே டேங்க் ஃபில்னு காட்டிடும். ஸோ ரிசர்வ் ஒரு 3 லிட்டர் இருக்குது. அப்புறம் டெட் ஸ்டாக் வந்து 1.5 இருக்குது. டெட் ஸ்டாக்னால் அந்த பெட்ரோல் வந்து கணக்கே எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஜாக்கோட கமெண்ட்லேயும் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் அந்த மாதிரி ஏமாற்றினாங்க. பட் அவன் வந்து என்ன சொல்கிறான், அது வந்து உங்கள் ஃபால்ட் இல்லை தலை, இது வந்து மிஷின் ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஐ டோன்ட் நோ இது வந்து யார் ஃபால்ட், இது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து என் வண்டிக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் வண்டி ரிசர்வ் வந்துருச்சா, ஓகே டேங்க் ஃபில் ஆகும்னா நிறைய ஸ்மெல் வருது. இப்போ டேங்க் ஃபில் ஆகும்னா 9 லிட்டர் ஃபில் பண்ணியே ஆனால் மட்டும் தான் டேங்க் ஃபில் ஆகும். ஸோ 10 லிட்டர் போட்டாலும் அதெல்லாம் வந்து டோமாங்குழி. ஓகேவா. ஸோ பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதோட மேட்டரில் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக ஐடியா தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே கூல். பை கைஸ், லவ் யூ, டேக் கேர், பத்திரமா இருங்க. ஓகே பார்ப்போம் ஒரு நாள். பை பை பை.